அன்பார்ந்தவர்களே, குர்ஆனை ஃபுல்லாக எடுங்க. எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் குர்ஆனுக்குள்ள தொழுக, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி என்பது கடமை, செஞ்சே ஆகணும். அதில் எந்த கம்ப்ரமைஸ், தொழாமல் நீங்கள் என்னத்தை செஞ்சும் வேலை இல்லை. ஏன்னா அல்லாஹ் மறுமைகளை ஃபர்ஸ்ட்டு கேட்குற தொழுக. ஆனால் ஆச்சரியத்தை நீங்கள் பார்ப்பீங்க, குர்ஆனுக்குள்ள இப்ராஹிம் நபி இப்படி தொழுதார் என்று பார்த்துருப்பீங்களா? தஹஜ்ஜுத் தொழுத இப்ராஹிம் நபி என்று ஒரு பாடம் இருக்குதா? குர்ஆனுக்குள்ள இருக்காது. அதே மாதிரி நீங்க நூஹ் நபி எடுத்தீங்கன்னா அவர் லுகர் தொழுதான் இருக்குமா? நபிமார்கள்ட்ட தொழுகையை பற்றி குர்ஆன் விவரிக்கிறது நீங்க பார்க்க மாட்டீங்க. நபிமார்களுடைய அந்த இபாதத்துகள், அந்தரங்க செயல்கள்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்ய மாட்டான். ரசூலுல்லாஹ் தொழுதது கூட குர்ஆன்ல இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகை தொழுதார்கள், இரவு தொழுகை தொலை சொல்லி இருக்குது. அந்த தொழுகை எப்படி என்று வர்ணிச்சு அல்லாஹ் பேசினது குர்ஆன்ல பார்க்க மாட்டீங்க. அப்ப இதெல்லாம் நீங்க கவனத்தில் எடுத்துக்கொண்டீங்கன்னா திருக்குர்ஆன் திரும்ப திரும்ப என்ன பேசுது?